அவர் இந்த தொகுதியில இருந்து ஏற்கனவே 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இப்ப 3வது முறையா ஹாட்ரிக் அடிக்க வேண்டிய பொறுப்பு இந்த தொகுதியுடைய மக்கள் உங்களுடைய பொறுப்பு. இந்த நெய்வேலி தொகுதியில இன்னைக்கு பல முனை போட்டின்னு பலர் கூறிட்டு இருக்காங்க. பல முனை போட்டி இருக்கலாம், ஆனா பலமான அணினா அது நம்முடைய அணிதான். சபாராஜன் அவர்களை நான் உங்களிருந்து அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அத்தனை பேருக்கும் தெரிஞ்சவர், உங்களோட குடும்பத்தோட ஒன்றாக பழகக்கூடியவர், எல்லோரிடத்திலையும் அன்பாக பழகக்கூடியவர், இந்த தொகுதியுடைய வளர்ச்சியில மிகுந்த அக்கறை கொண்டவர். கடந்த 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில தீர்க்க முடியாம இருந்த பல பிரச்சனைகளை நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில இந்த 5 வருஷத்துல தீர்த்து வச்சிருக்கிறார். கடந்த 5 ஆண்டுகள்ல இந்த நெய்வேலி தொகுதியில ஏகப்பட்ட வளர்ச்சி திட்டங்களை, மக்கள் நல பணிகளை அண்ணன் சபாராஜன் அவர்கள் உங்களுக்காக செஞ்சிருக்கிறாரு. அவர் பார்க்க அமைதியா இருப்பாரு, ஆனா செயல்பாடு வந்துச்சுன்னா நிச்சயம் அதை செஞ்சு முடிக்காம உணர மாட்டார். அதுல எப்பவுமே கொள்கைகளையும் செயல்பாடுகளையும் உறுதியா இருப்பார். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நல்ல வேட்பாளரை அண்ணன் தலைவர் அவர்கள் உங்களிடத்துல ஒப்படைச்சிருக்கிறாங்க. அவருடைய வெற்றியை நீங்க உறுதி செய்யணும். அவர் செஞ்சிருக்கக்கூடிய மீண்டும் உங்ககிட்ட வந்து கேட்கிறோம், இன்னொரு வாய்ப்பு கொடுங்க. திரு சபாராஜன் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்துல வாக்களிச்சு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கிறதா. ஏற்கனவே இந்த 5 வருஷத்துல நாம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள், செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்கள் வெர்சஸ் தமிழ்நாடு அணி. டெல்லி அணி ஜெயிக்குதா, தமிழ்நாடு அணி ஜெயிக்குதாங்கிறத இந்த தேர்தலில் காட்டுவோமா? நாம தான் ஜெயிக்க போறோம், தமிழ்நாடு தான் ஜெயிக்க போகுது. டெல்லி அணியை ஓட ஓட விரட்டணும். இந்த 5 வருஷத்துல இவ்வளவு சாதனைகள் பண்ணிருக்க, இவ்வளவு திட்டங்கள் பண்ணிருக்கமே. ஒன்னே யோசிச்சு பாருங்க. ஒன்றிய பாஜக அரசு இன்னைக்கு தேர்தல் அறிவிச்சவங்க மோடி வராருல்ல, வாரம் ஒரு வாட்டி தமிழ்நாட்டுக்கு வராரு. தமிழ்நாட்டுக்கு நிதி வருதா? தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் கொடுக்கிறாரா? நமக்கு வர வேண்டிய நிதி பகிர்வு வரல. ஒன்றிய பட்ஜெட்ல இடத்த நீங்க செய்வீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? 5 வருஷத்துல நம்முடைய முதலமைச்சர் என்னென்ன திட்டங்களும் சொல்லியிருக்கிறாரு, பண்ணியிருக்கிறாரு. மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்னென்ன பண்ணுவோம்? குறிப்பா அதிமுக அடிமை கூட்டமும் சங்கி கூட்டமும் தமிழ்நாட்டுக்குள்ள நடைய விட்டோம்னா தமிழ்நாட்டை எவ்வளவு பின்னோக்கி எடுத்துட்டு போயிடுவாங்கிறத மக்களை சந்திச்சு சொல்லுவீங்களா? வெற்றியை உறுதி செய்வீங்களா? அப்ப போட்டோ காட்டுறேன். இப்போ உலகம் புகழ்பெற்ற போட்டோ ஆயிடுச்சு. நீங்க பாக்குறீங்க கீழே ஒருத்தர் படுத்திருக்காருமா, தெரியுதா யாரு? அவர்தான் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இவர் இப்படிதான் முதலமைச்சர்